அடுத்ததாக கடையனூர்ல இருந்து அசன் கான் அப்படிங்கிற சகோதரர் கேட்கிறாங்க, ஜனாசா அடக்கத்திற்கு பிறகு கபருக்கு முன்பு நின்று கொண்டு உரை நிகழ்த்துவதற்கு மார்க்கத்தில் நேரடியான ஆதாரங்கள் உள்ளதா அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில மனிதர்களுடைய முஸ்லிம்களினுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்திக் கொள்வதற்கு, பதப்படுத்திக் கொள்வதற்கு, அவர்களது இறை பயத்தை இருதயத்தோடு இணக்கமாக வைத்துக் கொள்வதற்கு, அவர்களது இறையச்சத்தை மெருகேற்றிக் கொள்வதற்கு நிறைய வழிமுறைகளை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. அதுல ஒரு மிக முக்கியமான வழிமுறை என்னவென்றால், மரணத்தை நினைவு கூர்ந்து கபர்களை சந்தித்து நமது இறையச்சத்தை ஈமானை மெருகேற்றிக் கொள்வதை இஸ்லாமிய மார்க்கம் அனுமதி அளிக்கிறது, ஆர்வமூட்டுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சஹீஹ் முஸ்லிம்ல இடம்பெறக்கூடிய செய்தி 2304வது இலக்கத்தில் இடம்பெறுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஃபஸூருல் குபூர், கபறுகளை நீங்கள் சந்தியுங்கள், ஃபஇன்னஹா துதக்கிருல் மவுத், அது உங்களுக்கு மரணத்தை நினைவு கூறும் அப்படிங்கறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டுறாங்க. அக்ஸிரு ஸிக்ர ஹாதிமில் லதாத் யானில் மவுத், இன்பத்தை அடித்து தும்சமாக்கக்கூடிய, ஒண்ணுமில்லாமல் செய்யக்கூடிய மரணத்தை நீங்கள் அதிகமாக நினைவு கூறுங்கள் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில மரணத்தை பற்றி நினைவு கூறுவது, மரணத்தை பற்றி உரையாற்றப்படுவது, கபர்களில் உரை நிகழ்த்தப்படுவது, இதுவெல்லாம் மார்க்கம் ஆர்வமூட்டக்கூடிய நேரடியான ஆதாரங்கள் இருக்கக்கூடிய ஒரு வணக்கமாக இருக்கிறது. இது நேரடியாகவே நம்ம என்ன செய்ய முடிகிறது, ஹதீஸ்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபர்ல ஏனைய தோழர்களுக்கு உரை நிகழ்த்துவது போன்ற சம்பவங்களை நம்மளால பார்க்க முடிகிறது. சஹீஹுல் புகாரில 1362வது செய்தியாக இடம்பெறுகிறது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, அத்தானா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடத்தில் வந்தார்கள். குன்னா ஃபி ஜனாஸத்தின் ஃபி பக்கீல் கர்கத், பொது மையவாடி இருக்குல்ல, ஜன்னத்துல் பக்கீன் இருக்குல்ல, அந்த மையவாடியில நாங்கெல்லாம் இருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடத்தில் வந்தார்கள். ஃபகஅத, அமர்ந்தார்கள். வகஅதுனா ஹவுலஹு, அவர்களை சுற்றி நாங்களும் அமர்ந்து கொண்டோம். ஒரு ஜனாசாவுல அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் வருகை தர்றாங்க, வருகை தந்து அமர்றாங்க, ரசூலுல்லாஹ்வை சுற்றி ஏனைய தோழர்கள் என்ன செஞ்சாங்க, உட்கார்ந்துட்டாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்கன்னா உரை நிகழ்த்துறாங்க. என்ன சொல்றாங்க, எந்த ஒரு ஆத்மாவாக இருந்தாலும் அவர் பிறக்கும் பொழுதே அவர் நரகவாசியா சொர்க்கவாசியா என்பது எழுதப்பட்டு விடுகிறது அப்படிங்கறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப ஒரு தோழர் எழுந்து கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, பிறக்கும் பொழுதே அவர் நரகவாசி சொர்க்கவாசின்னு எழுதப்பட்டுருச்சுன்னா விதி மேல பழிய போட்டு எந்த விதமான ஒரு அமல்கள்லையும் நல்ல காரியங்கள்லையும் நன்மைகள்லையும் ஈடுபடாம ஒருத்தர் இருந்துடலாமே அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல கேள்வி கேட்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, எந்த ஒரு ஆத்மா, எந்த ஒரு மனிதர் அவர் நல்ல மனிதர் என்று எழுதப்பட்டு விட்டதோ அவர் நன்மை செய்வதற்கு இலகுவாக்கப்படுகிறார். எந்த ஒரு மனிதர் தீயவர், கெட்டவர், நரகவாசி என்று எழுதப்பட்டு விடுகிறாரோ அவர் தீமை செய்வதற்கு எளிதுபடுத்தப்படுகிறார் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இதுல இருந்து நமக்கு விளங்குறது, இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது என்னன்னா, ஒரு ஜனாசாவை அடக்கம் பண்ணி முடிக்கிறாங்க. அடக்கம் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு அந்த சபையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, உரை நிகழ்த்தினதாக நேரடியாக ஹதீஸ் கிரந்தங்கள்ல இருந்து என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. அதே போல சஹீஹ் முஸ்லிம்ல இடம்பெறக்கூடிய செய்தி, ஜாரன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர உம்மிஹி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தாயின் அடக்க ஸ்தலத்தை பார்க்கறாங்க. பார்த்துவிட்டு ஃபபகா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அழுது, வ அபகா மன் ஹவுலஹு, தனது சுற்றாரையும் அல்லாஹ்வுடைய தூதர் அழ வைத்து விட்டார்கள். தானும் அழுது ஏனைய தோழர்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழ வச்சிடறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஸ்தஅதன்து ரப்பி ஃபீ அன் அஸ்தக்ஃபிர லஹா, என்னுடைய தாய்க்கு நான் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் ஒரு கோரிக்கை வைத்தேன். ஃபலம் யுதன் லீ, எனக்கு அதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை. வஸ்தஅதன்து ஃபீ அன் அஸூர கப்ரஹா, அவர்களினுடைய கபரை சந்திப்பதற்கு, ஜியாரத் செய்வதற்கு அல்லாஹ்விடத்திலே நான் அனுமதி கேட்டேன். ஃபஉதின லீ, எனக்கு அனுமதி வழங்கப்பட்டது அப்படிங்கறத சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஃபஸூருல் குபூர், கபர்களை நீங்கள் சந்தியுங்கள், ஃபஇன்னஹா துதக்கிருல் மவுத், அது உங்களுக்கு மரணத்தை நினைவுபடுத்தும் அப்படிங்கறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்ப ஒரு கபர்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தாயினுடைய அடக்க ஸ்தலத்துல இருக்கிறாங்க. இருக்கும் பொழுது ஏனைய சஹாபாக்கள் சுத்தி நிக்கிறாங்க, ரசூலுல்லாஹும் அழுது ஏனைய தோழர்களும் அழுகிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உம்மத்துக்கு சொன்ன அறிவுரை என்ன, நீங்கள் கபர்களை போய் சந்திங்க, அது உங்களுக்கு மரணத்தை நினைவு கூறும். மரணத்தை பார்க்கும் பொழுது, கபர்களை பார்க்கும்போது நாமளும் இந்த இடத்துக்கு வருவோம்ல, இது மாதிரி நமக்கும் கேள்வி கணக்கு இருக்கும்ல, அதற்கு பதில் சொல்லணும்ல, அதற்காக வேண்டி நாம் முன்னேற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டும்ங்கிற எண்ணத்தை அந்த கபர்கள்
அந்த மையவாடிகள் அந்த நினைவை உங்களுக்கு ஏற்படுத்துங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அறிவுரையாக அந்த உம்மத்துக்கு செஞ்சிருக்கிறாங்க, சஹாபாக்களுக்கு செஞ்சிருக்கிறாங்க. அப்ப இதுல இருந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபர்ஸ்தான்ல அடக்க ஸ்தலங்கள்ல இந்த ஜனாசாவை அடக்கியதற்கு பிறகு சஹாபாக்களுக்கு உரை நிகழ்த்தி இருக்கிறார்கள்ங்கிறத பார்க்க முடிகிறது. அந்த அடிப்படையில் என்ன செய்யலாம், நம்ம தாராளமாக ஜனாசா தொழுகையில கலந்துக்கிறோம், அதனுடைய அடக்க ஸ்தலங்களுக்கு போறோம், அதை அடக்கம் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு உரை நிகழ்த்தப்படுகிறது என்றால் அந்த உரை ஆகுமானது, அந்த உரையில் என்ன செய்யலாம், தாராளமாக கலந்து கொள்ளலாம் என்பதை இந்த கேள்விக்கான பதிலாக நாம் சொல்லிக் கொள்கிறோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.